வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். பாரதியின் கனவு நனவாகிக் கொண்டிருக்கிறது. மண்ணையும் விண்ணையும் கையருகே கொண்டு வரும் தகவல் தொழில்நுட்பம் அறிந்தோம். சந்திரனையும் செவ்வாய்க்கோளையும் சுற்றி வரும் திறன் பெற்றோம். ஆதித்யன் வலம் வரும் வல்லமையும் விண்வெளியில் மனிதர்கள் உலாவும் அதிசயமும் பெற்றுவிடும் திறன் பெற்றோம். அதற்கு அடித்தளங்கள் இட்டவர்கள் அறிந்திட வேண்டும். இந்திய விண்வெளி ஆய்வின் தந்தை விக்ரம் சாராபாய். கண்டெடுத்த முன்னோடிகள் வரிசையிலே நின்றவர் டாக்டர் ஏஇ முத்துநாயகம். அவர் அரவணைத்த விண்வெளி ஞானம் பெற்ற பத்மஸ்ரீ வாசுதேவன் ஞானகாந்தி. இந்தியாவின் கிரையோஜெனிக் ராக்கெட் அறிவியலின் முன்னோடி. தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் பதுவார்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவர். மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்றவர். 1968 ஆண்டு தும்பா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்தார். விண்வெளித்துறையில் படிப்படியாக பல பதவிகளை வகித்தார். திட்ட இயக்குனர் மற்றும் இயக்குனருக்கு இணையான பல பதவிகளை படிப்படியாய் பெற்றார். ஜியோ சிங்க்ரனஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனத்தில் பூஸ்டர் திரவதிலைகளின் வளர்ச்சி மற்றும் விகாஸ் எந்திரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகளில் முன்னோடி வகித்தார். 1976 ஆண்டு வரை பிரான்சில் இருந்து விகாஸ் என்ஜின் தொழில்நுட்பத்தை கையப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து அதற்கான வெற்றி கண்டார். 1979 மற்றும் 1993 ஆண்டுகளில் ரஷ்யாவிடம் இருந்து கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை கையகப்படுத்துவதற்கு பொறுப்பானவராக இருந்து அதன் வளர்ச்சிக்கு நீண்டகாலம் பங்காற்றினார். இந்தியாவில் கிரையோஜெனிக் ராக்கெட்டில் முன்னோடி முயற்சிகள் அவரது ஒட்டுமொத்த தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் கிரையோஜெனிக் மேல்நிலை இயந்திரம் உருவாக்கப்பட்டது. மிகவும் சிக்கலான தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 39 ஆண்டுகள் பணியாற்றிய ராக்கெட் விஞ்ஞானி 2006 ஆண்டு பணி நிறைவு பெற்றார். கிரையோஜெனிக் ராக்கெட் மேம்பாட்டில் வெற்றியை கண்ட இவரின் பணி டாடா நிறுவனத்தின் ஆட்டோமொபைல்களுக்கான ஹைட்ரஜன் எரிபொருள் செல் மேம்பாடு. ஹைட்ரஜன் பயன்பாட்டிற்கான ஆய்வில் வெற்றி கண்ட இவர் ஹைட்ரஜன் பேருந்தை தயாரிக்கும் பணிக்கு முன்னோடியானார். ஹைதராபாத்தில் உள்ள சிறிய அளவிலான செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனத்திற்கான உந்துவிசை வடிவமைப்பு மற்றும் திரவ எந்திரத்தை மேம்படுத்துவதில் முன்னணியில் உள்ள ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸில் உந்துவிசை ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் சீனியர் துணைத் தலைவராக 2018 ஆண்டு முதல் விண்வெளி அறிவியல் பங்களிப்பு வழங்கி வருகிறார். ராக்கெட் உந்துவிசை மற்றும் பாதுகாப்பு பற்றி விரிவுரை வழங்கவும் கிரையோஜெனிக் ராக்கெட்டரி துறையில் ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவரானார். கடந்த 50 ஆண்டுகள் ராக்கெட்டுகள் திட்டம் போன்ற பல்வேறு பொறுப்பான பதவிகளில் இந்தியாவுக்கு சேவை செய்துள்ளார். இந்திய விண்வெளி திட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி இந்தியாவின் ஏஎஸ்ஐ விருது வழங்கப்பட்டது. இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளத்தில் மிகவும் சிக்கலான கிரையோஜெனிக் ராக்கெட்டுக்கு அவர் செய்த சிறந்த பங்களிப்புக்காக நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது ஜனாதிபதியால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ராக்கெட் உந்து விசையில் தனது உரைகளை வழங்குவதிலும் இளைஞர்களை சந்திப்பிலும் ஆர்வமுள்ளவராய் அயராது உழைத்து வருகிறார். அதற்காக மாணவர்களுக்கு விண்வெளி கல்வி வழங்கும் GiveMe5.ai இன் தலைமை கல்வி ஆலோசகராகவும் பணியாற்றி வருகிறார். 79 வயதிலும் நீண்ட பங்களிப்பை வழங்கி வரும் பத்மஸ்ரீ வாசுதேவன் ஞானகாந்தி சிறந்த மனிதமிக்க பண்பாளர். அவர் நாட்டுக்களித்த அடையாளங்கள் என்றும் நிலைத்து நிற்கும்.